சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி இரவு 1:52 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை த்விதீயை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 10:46 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 10:46 வரை, அதாவது ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில 7:18 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றுமே நம்ம இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மாக பகுல பிரதமை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய அந்த மாக மாசத்தினுடைய 16வது நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:38 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:06 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 6:44 சந்திர உதயம் என்பது மாலை 6:41 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8:04 முதல் 9:30 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:56 முதல் மதியம் 12:22 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:48 முதல் 3:14 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:42 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவனுடைய முழுமையான பெயர் தெரியல, அவனுடைய மெயில் ஐடி தான் இருந்தது. அதுல அவனுடைய கேட்டிருக்கிற கேள்வி பார்த்தோம்னா, ஆண்களுக்கு சந்தியாவந்தனம் முக்கியம்னு சொல்றேன், அல்லது காலை மாலை அல்லது மத்தியானம் இதெல்லாம் இந்த சூரிய நமஸ்காரத்தை செய்ய வேண்டும், ஆண்களுக்கு சந்தியாவந்தனம் முக்கியம் சொன்ன மாதிரி பெண்களுக்கு என்ன, அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதற்கு நல்லா இந்த நேயர் ஒரு வசமாக மாட்டி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். மாட்டி விட்டுருக்கா. இது நம்ம இந்த காலத்துல இதுக்கு பெண்களுக்கு என்ன விதி சொல்லி இருக்குன்னு சொன்னா உடனே நீங்கள் பெண்களை அடிமையாக வைத்திருக்கிறீர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடக்கூடாது. நான் சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். பெண்களுக்கும் ஸ்திரீ சந்தியாவந்தனம் என்ற பெயரிலே நிறைய புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது நம்ம காசி மாதிரி ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா அதற்கான புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கா. பனாரஸ்ல பார்த்தோம்னா
இந்த வாரணாசியில நிறைய அந்த புத்தகங்கள்லாம் இருக்கு. அதுல கொடுத்திருக்கக்கூடியது கூட ஒரு சில இந்த சூரியனுக்குரிய நமஸ்காரங்களை செய்ய வேண்டும், அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும் சொல்றா. முதல்ல இந்த ஸ்ரீ தர்மம் அப்படின்னு வரும் பொழுது அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும், பிரம்ம முகூர்த்த நேரத்திலே பெண்கள் உறங்க கூடாது அப்படின்னு சொல்றா. அதுக்குதான் நம்ம தினந்தோறும் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் என்ன நேரம், பிரம்ம முகூர்த்தம் என்ன நேரம்ங்கிறதே சொல்லிட்டு வரோம். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே அந்த எந்த இல்லத்திலே பெண்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இல்லத்திலிருந்து மகாலட்சுமியானவள் வெளியே சென்று விடுவாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அப்ப என்ன பண்ணணும், அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே அவர்கள் எழுந்திருக்க வேண்டும், பல் துலக்கி விட்டு அந்த சின்னதா ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட்டு வாசல் தெளித்து கோலமிட்டு அங்க வாசல்லேயே கூட விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு அந்த சூரியனுக்குரிய ஒரு சில அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி சூரியனை துதித்து விட்டு, இதற்கு அடுத்தபடியா இருக்கிறதோ ரொம்ப முக்கியம். என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா பக்திரு சுசுருஷை அப்படின்னு சொல்றா. அதுதான் பெண்களுக்கான முக்கியமான கடமை அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கா. பர்திரு சுசுருஷை அப்படின்னு சொன்னா பதி சேவை அப்படிங்கிற பேர்ல கொடுத்திருக்கா. பதி தேவாயை நமஹா அப்படிங்கிற மாதிரி அவருக்குரிய உபச்சார பூஜைகள் எல்லாம் சொல்றா. ஆசனம் சமர்ப்பயாமி, பாதையோகோ பாத்தியம் சமர்ப்பயாமின்னு சொல்லிட்டு பதி தேவாயை நமஹா பாத்தியம் சமர்ப்பயாமின்னு அவருடைய காலை அலம்பி விடணும்னு சொல்றா. யாரு பத்தின்னு சொன்னா யாரு, கணவர் இல்லையா? அந்த கணவனுக்கு சேவை செய்வதுதான் பெண்களுக்கான தலையாய கடமை. அவர் வந்து தன்னுடைய அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார், அவருடைய டியூட்டியை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா அவருக்கு தேவையான முழுமையான ஒத்துழைப்புகளை இவர்கள் நல்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்துல எப்படி ஸ்லோகம் கொடுத்திருக்கான்னு பார்த்தோம்னா கடைசியா முடிக்கும் போது ஒரு ஸ்லோகத்தையும் கொடுத்திருக்கா. எப்படி கொடுத்திருக்கான்னு பார்த்தோம்னா பதி பிரம்மா பதிர் விஷ்ணு பதி தேவோ மகேஸ்வரஹா பதி சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ பதையே நமஹா அப்படின்னு தான் கொடுத்திருக்கா. இது ஏதோ நான் விளையாட்டுக்காக சொல்ல நினைக்காதீங்க, அந்த புஸ்தகம் என் கையில இருக்கு, அதுக்கு பிரமாணமே இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இது எல்லாவற்றையும் விட இந்த ஸ்திரீ தர்மம் அப்படிங்கிற புஸ்தகத்துல பிரதானமா கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? அவர்களுக்கு வந்து சார் நீங்க சொல்றதெல்லாம் பத்தி அப்படின்னு சொல்றதெல்லாம் திருமணமானதற்கு பிற்பாடு தானே, திருமணத்திற்கு முன்பு அப்ப பெண்களுக்கு அனுஷ்டானம் இல்லையான்னு சொன்னா நிச்சயமாக இல்லை. அதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது. ஆண்களை பொறுத்தவரை அந்த உபநயனம்னு சொல்றா இல்லையா, அதாவது இந்த குருகுலத்திற்கு போகும்பொழுது உபநயனம் பண்ணி தான் குருண்ட கொண்டு போய் விடுவா. இது வந்து நான் உபநயனம்னு சொன்ன இந்த பூணல் அணிதல் அப்படின்னு சொன்னா இது ஏதோ அந்தணர்களுக்கானது மட்டும் அப்படின்னு சொல்லி தவறாக எண்ணக்கூடாது. எல்லா பிரிவினருக்குமே எல்லாருக்குமே வந்து அந்த உபநயனம் என்பது உண்டு. எல்லோருமே குருகுலத்தில் சென்றுதானே படித்தார்கள். உபநயனம்னு சொன்னா உபன்னு சொன்னா அருகே, நயனம் சொன்னா பார்வை, குருநாதரினுடைய பார்வைக்கு அருகிலே கொண்டு போய் அமர வைப்பது அப்படிங்கிறது தான் உபநயனம்ங்கிறது. ஆக ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி உபநயனம் பண்ணி எல்லா பிரிவினரும் கொண்டு போய் விடுவா. அன்றையிலிருந்தே அவரவர்கள் அந்த பிரம்மச்சரியத்திற்குரிய அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும். அதற்கற்பாடு கல்யாணம் ஆன பிற்பாடு அந்த கிரகஸ்தனுக்குரிய அந்த தர்மத்தின்படி கிரகஸ்தனுக்குரிய என்னென்ன அனுஷ்டானம் இருக்கோ அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கா. நிறைய விதிகள்லாம் இருக்கு. ஆனா பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அந்த திருமணமான நாளில் இருந்துதான் அவர்கள் முறையாக தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், அனுஷ்டாதாவா இருக்கணும்னு சொல்ற அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ற. பெண்களை பொறுத்தவரை அந்த திருமணத்திற்கு முன்னார் வரை அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், ஓடி ஆடி திரிந்திருக்கலாம், அங்க சாப்பிடுறது இங்க சாப்பிடுறது வெளியில போறது எல்லா வேலையும் பண்ணியிருக்கலாம். ஆனா கல்யாணம்னு ஆயிட்டா அதற்கு பிறகு இப்படித்தான் இருக்க வேண்டும், அவருடைய கணவர் காட்டுகின்ற வழியிலே தான் நடக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விதிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பா வலியுறுத்தி சொல்லணும் சொன்னா பெண்களுக்கு தனியாக பூஜாவை தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. ஏன்னா அவர்கள் தான் அந்த பூஜையை அந்த இடத்திலே உருவாக்குபவர்களே அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏன்னா காலைல எழுந்தோடனே விளக்கேத்தணும்னு சொல்றா இல்லையா. இது போக வேலைக்காரி என்ன வேலையை செய்யணுமோ அதுதான் செய்யணும். இவர்கள் எல்லா வேலையுமே வேலைக்காரியிடமே ஒப்படைத்து விடுகிறார்கள். குறிப்பாக இந்த குடும்ப தலைவி என்ன செய்யணும்னு சொன்னா வாசல் தெளித்து கோலமிட வேண்டும். வாசல்ல கோலம் போடுறதுங்கிறது தெளிச்சு பெருக்கிறது கூட வேலைக்காரி பெருக்கிடலாம். ஆனால் குனிந்து கோலம் போட வேண்டியது என்பது அந்த வீட்டு எஜமானி அம்மா தான் செய்ய வேண்டும். ஏன்னா அந்த கோலம் என்பது ஒரு யந்திரத்தை போல, எப்படி அந்த சிலைகளுக்கு கீழே வைக்கக்கூடிய யந்திரமானது தெய்வீக சக்தியை ஆகர்ஷணம் பண்ணி ஈர்த்து அந்த சிலைக்கு உயிரூட்டத்தை தருகிறதோ அதே போலத்தான் வீட்டு வாயிலே இடக்கூடிய கோலமானது தெய்வீக சக்திகளை ஈற்று அந்த வீட்டிற்குள்ளாக தருகிறது. இந்த கடமையை கண்டிப்பாக ஸ்திரீகள் தான் செய்ய வேண்டும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள பூஜை ரூம்ல போய் விளக்கேத்துறதாகட்டும், குறிப்பாக அந்த சமையல் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த சமையலை வீட்டு எஜமானி அம்மா தான் செய்ய வேண்டும் சொல்றார். என்ன சார் இப்படி சொல்றீங்க, அடுப்படியில வேகிறத மட்டும் நாங்களா அப்படின்னு சொன்னா, ஆண்கள் ஒரு யாகாதி கிரியைகளை செய்கிறார்கள் அல்லவா,
அவர்கள் செய்கின்ற அந்த ஹோமத்தை விட பன்மடங்கு உயர்ந்தது, மிக உயர்வான பலனை தருமாம் இந்த சமையல் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இவர்களை பொறுத்தவரை அந்த யாகம் என்பது, அந்த யாகத்தீ என்பது அந்த சமையலிலே இருக்கக்கூடிய அந்த அடுப்பு தான், அந்த அடுப்பில் இருக்கக்கூடிய நெருப்பு தான் இவர்கள் வளர்க்கின்ற அந்த யாகமானது. ஆக இவர்கள் தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு தெய்வத்திற்குரிய ஆகுதிகளை எங்க கொடுக்கிறா, அந்த யாகத்தில் ஆண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்களுக்குரிய அந்த ஆகுதிகளையே அவர்களுக்கு சமையலை செய்து கொடுப்பது யார்? இந்த பெண்கள். ஆக இவர்கள்தான் உயர்வானவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. சார், இப்படி உசத்தியா சொல்லி சொல்லியே எங்களை வேலை வாங்கணும், எங்களை அடிமையாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விதண்டாவாதம் செய்யக்கூடாது. நான் இருக்கிற விஷயத்த சொன்னேன். நீங்க பெண்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஸ்திரீகள் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். முக்கியமான கடமையாக அந்த பதி சேவை, அதாவது பத்ரு சுசுருஷை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. அந்த கணவனுக்கு தேவையான உதவிகளை ஒரு பெண் செய்து கொண்டிருந்தாலே அதுவே அவர்கள் எல்லா விதமான அனுஷ்டானங்களையும் கடைபிடித்ததற்கான பலனை தந்துவிடும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.